ஏண்டி நெட்டவழி, இந்த சட்டை நல்லா இருக்கா? ம், எனக்கு எப்படி இருக்கு இந்த சட்டை? ம் ம் என்ன இது புது பழக்கம்? சட்டைலாம் போட்டு நல்லா இருக்கானே கேட்க மாட்டீங்க, நான் தான் கேட்பேன் எப்பயும் சேரி கட்டிட்டு நல்லா இருக்கான்ட்டு. இப்போ புதுசாக நீங்கள் கேட்குறீங்க. ஏண்டி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அப்புறம் உன்கிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட கேட்க போறேன்? நான் ரோட்டில் போகிறவங்க எல்லாருக்கிட்டே கேட்க முடியும் நல்லா இருக்கான்ட்டு. ம் கேட்டு தான் பாருங்களேன் என்ன சொல்கிறாங்கன்னு. இங்கே பாருடி, சொல்லு ஒழுங்கா. நல்லா இருக்கா நல்லா இல்லைனா சொல்லு, நான் வேற சட்டை மாற்றுவேன். அதுக்கு தான் கேட்குறேன். நல்லா தாங்க இருக்கு, இதையே இருக்கட்டும். ப்ளூ ஷர்ட்டு உங்களுக்கு நல்ல எடுப்பாக இருக்கு, இதையே போட்டுட்டு இருங்க. அப்படியே நெட்டவழியே? சரி சரி, நல்லா இருக்குல்ல, ஓகே விடு. சரி, ஏன் சரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். அது எங்கன்னா சொல்றீங்களா? நான் மட்டும் சொல்றேன் ஓ சரி நல்லா இருக்குடி அப்படின்னு சொன்னேன். என்ன நெட்டவழி, நீ எந்த புடவை கட்டினாலும் அழகாக தான் இருக்க. அதனால இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிலாம் இல்லை. நீ கட்டினா அந்த புடவைக்கே அழகு சேருது. ஐயோ என்ன இது, இன்னைக்கு உங்க பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ம் கொஞ்சம் ரொமான்ஸா தான் பேசுறீங்க. ஏன் நெட்டவழி, நான் பேசாம வேற யார் பேசுவா? எங்க யார் வந்திருக்கா பாருங்க, ஸ்வேதா வந்திருக்கா. வா ஸ்வேதா, வா வா. ம் சந்தோஷம். சரி என்ன ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா? ஸ்வேதா, நாங்கள் சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இருக்க சொல்லு. உன்னை பற்றி எந்த தகவலுமே தெரியல. அதுக்கப்புறமா நானும் எத்தனையோ தடவை உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், நேரில் வந்தேன், ஆனால் நீங்கள் வீட்லேயே இல்லை. ஆமா ஸ்வேதா, உங்க வீட்டுக்கெல்லாம் நானும் வந்தேன் உன்னை பார்க்கணும் சந்திக்கணும் பேசணுன்ட்டு. ஆனா உங்க அப்பா அம்மா ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டு சொன்னாங்க. நாங்களும் எப்போ ஃபோன் பண்ணாலும் இதே தான் சொல்றாங்க, நேர்லேயே போய் பார்க்குறோம் நீ வீட்லேயே இல்லை. உங்ககிட்ட பேசணும் எத்தனை நாள் நாங்கள் முயற்சி பண்ணோம் தெரியுமா? சரி இப்போ அது மேட்ரு இல்லை, சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களே, ஒன்றா தானே வாழ்றீங்க. ஸ்வேதா, நான் முத்துவோட வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் இது என்னால் சந்தோஷமாக சொல்ல முடியல ஸ்வேதா. ஓ வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நான் சந்தோஷப்பட முடியும் சொல்லு பார்க்கும். ஓ வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சாதானே நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமாம் ஸ்வேதா, நீ மாட்டினு நாங்கள் ரெண்டு பேரும் சேரணும்னு சொல்லிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் உன்னை பார்க்கணும் பேசணும்னு பார்த்தோம், ரெண்டு பேருமே முயற்சி பண்ணோம், பார்க்கவே முடியல. எந்த நாட்டுக்கு போயிருந்தீங்க? இந்த நாட்டுக்கு நான் போல, எங்கள் வீட்டில் தான் இருந்தேன். நான் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படியும் உங்கள் வீட்டிலேருந்து என்கிட்ட பேசணும் தொடர்பு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளார தான் இருந்தேன். நான் யாருக்கிட்டையும் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்ல வேணாம் தான் சொல்லி வச்சுருந்தேன். ஏன் ஸ்வேதா, ஏன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க? எங்கள் வீட்டில் இருக்கீங்க எல்லாரும் உங்ககிட்ட பேசணும் முயற்சி பண்ணாங்க தெரியுமா? உங்ககிட்ட எப்படியாவது பேசி உங்கள் மனசை மாற்றலான்னு பார்த்தாங்க. பேசுனா என்ன நடக்கும்? பேசுனா நீ மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வருவன்ட்டு நினச்சாங்க எல்லாரும். இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, இதுக்காக தான் நான் வீட்டில் இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லலை. நீங்கள் உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது, அது ஒரு காரணம். இன்னொன்று, நீங்கள் ரெண்டு பேரும் முன்னாடியே விரும்புனீங்க, இந்த காரணம். இந்த ரெண்டு மட்டும் நான் உங்களை விட்டு பிரியறதுக்கான காரணம் இல்லை. என்னால் உங்கள் கூட சேர்ந்து வாழ முடியல, அதான் நிஜம். அப்படி விருப்பமே இல்லாமல் நான் உங்கள் கூட வாழ்ந்து உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. அதே நீங்கள் நெட்டவழியோட சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, உங்கள் குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். இந்த காரணத்தினால தான் நான் விலகினேன். நான் இங்கே ஊரில் இல்லைன்றதுனால தான் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறீங்க. அதனால தான் நான் இங்கே ஊரில் இல்லைன்ட்டு போய் சொன்னேன். ஸ்வேதா, நீ சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுது, புரியாமலாம் இல்லை. இருந்தாலும் உன் வாழ்க்கை இப்படி கேள்விக்குருவியாக இருக்குல்ல, அதுதான் எங்களுக்கு மனசு வருத்தமாக இருக்குது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிட்டா போதும். ஆமாம் ஸ்வேதா, அதே தான் எனக்கும் மனம் வருத்தம். நான் மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா இந்நேரம் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி நீங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் கல்யாணம் ஆனதுனால பார்க்குறவங்கெல்லாம்
இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால உங்களை கட்டிக்க யாரும் முன் வர மாட்டாங்க. இங்க பாருங்க, ஐயோ நீங்க ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க எனக்கு புரியல. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் விளக்குனதே நீங்க வந்து நினைச்சு இப்படி வருத்தப்பட்டீங்கன்னா எப்படி? நான் இப்பயும் சந்தோஷமா தான் இருக்கேன். எங்க அப்பா அம்மா கூட நான் ஜாலியா இருக்கேன். நானே எனக்கு பிடிச்சது செய்யறேன். அப்புறம் என்ன, எனக்கு என்ன இதை விட என்ன வேணும்? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க அதை நினைச்சு ஒரி பண்ணிக்காதீங்க. சரி, இங்கே நின்று பேசிட்டே இருந்தா நீங்க இப்படிதான் பேசிட்டே இருப்பீங்க. நான் உள்ள போறேன். சொந்தங்களே, நெட்டவழியும் முத்தும் கடைசியா கோவில நின்னதோட நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணா வாழ ஆரம்பிச்சாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதையும் போய் பார்த்துட்டு வருவோம். அப்பா, எதுக்குப்பா இங்க கூட்டின்னு வந்தீங்க? இருமா நெட்டவழி சொல்கிறேன். உனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். என்ன நீ என்கிட்ட சொல்லலை, எனக்கா தகவல் வந்தது, அதனால் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். அப்பா என்ன சொல்கிறீங்க? இருமா, நானே பேசுவேன், அப்போ உனக்கே புரியும். முத்தையா வாங்க வாமா நெட்டவழி. முத்தையா, முதல்ல என்னை நீ மன்னிக்கணும். என் வீடு தேடி வந்த உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்பினேன். இப்போ மறுபடியும் உன் வீடு தேடி வந்திருக்கேன் நான். அதனால் என்னை நீ மன்னிச்சாதான்ப்பா அடுத்து நான் உங்ககிட்ட பேச முடியும். ஆட நீங்கள் வேறங்க, ஏதோ அப்போ கோவத்தில் பேசி போட்டீங்க, அதெல்லாம் ஒரு விஷயம். நான் வேற உங்களை மன்னிக்கிறதா? வீடு தேடி வந்திருக்கீங்க நீங்கள், உங்களை போய் நான் மன்னிக்கிறது அது இதுன்னு சொல்லுங்கள். என்ன முத்தையா, நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் என் வீடு தேடி வந்தீங்க. அப்போ என் மரமண்டைக்கு கேட்கல, புரியல. இப்போ அதே விஷயத்துக்காக காலம் தவறி வந்திருக்கேன் நான். சொல்லுங்க, ஏன் தாங்கி பேசுகிறீங்க? சொல்லுங்க, நேரடியாக விஷயத்துக்கு வாங்க. ஒன்றும் இல்லை முத்தையா, உன் மருமவ அதான் அந்த ஸ்வேதா, அந்த பிள்ளை எனக்கு நேற்று ராத்திரி ஃபோன் பண்ணேன். ஐயோ, என்ன இது? அப்பாவுக்கு சீதா ஃபோன் பண்ணியிருக்கா, எல்லாத்தையும் சொல்லிட்டாலோ? முத்தையா, அந்த புள்ள பேசுனது எல்லாத்தையும் கேட்டு எனக்கே வருத்தமாக தான் இருக்கு. அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது? வேணாம், நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல. என் மருமவ எனக்கு நேற்று ராத்திரி ஃபோன் பண்ணா, நடந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே வீடு தேடி வந்துட்டீங்க. அதான் முத்தியா, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா முத்துவும் நெட்டவழியும் ஒன்று சேர்ந்து வாழணும், நீங்கள் மனசு வச்சாதான் அது நடக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். ராத்திரி ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டனோ அப்படின்ற எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் விரும்பினப்ப சேர்த்து வச்சுருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. இப்போ அந்த புள்ள நான் வாழ்க்கையை விட்டு விலகிறேன், நான் இதுக்கப்புறம் முத்துவோட வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டேன், உங்கள் பொண்ணை சேர்த்து வைங்க அப்படின்னு வாய்க்கு சொல்லவா சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டா. என்கிட்ட என்ன திரும்ப சொன்னா, உங்கள் பையனையும் நெட்டவழி அக்காவும் சேர்த்து வைங்க, நாளைக்கே நீங்கள் அதை செய்யணும், ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும், அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லைனா நான் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு துன்பத்தில் தான் இருப்பேன். அதே தான் முத்தியா என்கிட்டையும் சொன்னா, நெட்டவழி அக்காவை அந்த குடும்பத்தோட வாழ விடுங்க, அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். இதை நீங்கள் நாளைக்கே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அப்படி நீங்கள் செய்யலைன்னா 3 பேருமே கஷ்டம் படணும். முத்துவும் கஷ்டப்படணும், நெட்டவழி அக்காவும் கஷ்டப்படணும், நானும் கஷ்டப்படுவேன். 3 பேருமே வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கணுமா, சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கணுமா, இல்லை 3 பேருமே சந்தோஷமாக இருக்கணுமா, நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. முத்துவியும் நெட்டவழி அக்காவும் சேர்த்து வச்சா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க, நானும் சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் இதை செய்யலைன்னா 3 பேருமே வாழ்க்கையில் கஷ்டப்படுவோம், இப்போயாவது நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. அப்புறம் கடைசியா இதுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சாலும் பேச முடியாது, என்னை பார்க்கணுன்னு நினச்சாலும் நீங்கள் பார்க்க முடியாது, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், முத்துவியும் நெட்டவழி அக்காவும் சேர்த்து வைங்க. நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்களா, அவங்க ஒன்றா வாழ்கிறாங்களா
இல்லையான்றதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அதனால் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. சேர்த்து வைங்க, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும். அப்போ தான் நானும் முழுசாக சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாப்பா. அதான் முத்தையா, நானும் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன் என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் கடைசியாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் பொண்ணு நெட்டவழி உங்கள் வீட்லேயே இருக்கட்டும். முத்துவும் நெட்டவழியும் சேர்ந்து வாழ்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் உங்கள் வீட்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த புள்ள 2 பேரும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைப்பா. அதுக்கப்புறம் நேரில் வருவா, நம்ம பேசிக்கலாம். அது சரியாக வருமா? தப்பாவாதா? மாமா இருக்கட்டும் மாமா, நெட்டவழி நம்ம வீட்லயே இருக்கட்டும். அந்த புள்ள தெளிவாதான் மாமா முடிவு எடுத்திருக்கா. எல்லாத்தையும் யோசிச்சு சந்தோஷமா தான் 2 பேரும் சேரணும் சொல்லிட்டு போயிருக்கா மாமா. கோவிலில் நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட முத்து சொன்னான். அவளால முத்து கூட சேர்ந்து வாழ முடியலையா, நம்ம குடும்பத்தோடையும் அவளுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையா, அதனால தான் விலகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா மாமா. அதனால நெட்டவழி நம்ம வீட்லயே இருக்கட்டும். சரி, நெட்டவழியே எங்கள் வீட்லேயே இருக்கட்டும். மாடி நெட்டவழி, நீ என் கூட இருந்து காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுறத விட நீ இங்கேயே இருமா. இங்கே தானே வாழணும்னு நீ ஆசைப்பட்ட. இவங்க கூட இருக்கணும், முத்து கூட இருக்கணும், அப்படி தானே ஆசைப்பட்ட. நீ ஆசைப்பட்ட மாதிரியே இருமா, இங்கேயே இரு. என்ன ஒன்று, முன்னாடியே தெளிவாக முடிவு எடுத்திருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம். எல்லாம் என்னோட முட்டாள்தனம். சரிம்மா, சரி, நடந்தது பேசி என்ன ஆக போகுது, நீ இங்கே இரு. எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கிறியா? உன்கிட்ட பேசணும், உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கெல்லாம் போனோமா. உன் அப்பனை ஆத்தாலும் நீ இல்லை, ஏதோ வெளிநாட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா ஸ்வேதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? முத்துவையும் நெட்டவழியும் வழியில பார்த்துட்டு தான் உள்ள வரேன். ஆமா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நான் ஒண்ணு ஏசினே இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறேன். அதனால தான் முத்து கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டியாம்மா நீ. இன்னைக்கு கோவமா பேசுனா நாளைக்கு அப்புறம் சிரிச்சு பேசுவேன், அப்புறம் சந்தோஷமா பேசுவேன். இப்படிதாம்மா நானு. எனக்கு தப்புனா பிடிக்காது. ஏதாவது தப்பா செஞ்சா ஏன் செஞ்சுக்க, எதுக்கு செஞ்சுக்கின்னு மூஞ்சிக்கு நேரா கேட்டுருவேன். நீ பண்ணது ஒரு சில தப்பா இருந்ததுமா, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். இது ஒரு குத்தம்னா வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு. பாட்டி, உங்ககிட்ட யார் சொன்னது நீங்க என்ன திட்டுறதுனால தான் நான் வாழ மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போனேன்ட்டு? யார் என்னமா காரணமா இருந்துற போது? நீ கட்டிக்கின்னு எங்க வீட்டுல வந்ததுல இருந்து நான் தான் உன்னை ஏதாவது சொல்லினே இருக்கிறேன். அதனால தானே நீ வாழாம போயிட்ட. இல்லையே, அதனால போலியே. என்னால உங்க வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்க முடியாது. இந்த உண்மையை எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கும் முத்துக்கும் ஜாதக பொருத்த சுத்தமாவே இல்லையா. அப்படி இருந்தும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இது மட்டுமா? அப்புறம் எனக்கு உங்க குடும்பத்தோட செட் ஆகல. முத்து நல்லவரா இருந்தாலும் எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ முடியல. அதனாலதான் நான் விலக்கிட்டேன். ஆனா அதே நேரத்துல முத்துவும் நெட்டவழியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்ற எண்ணமும் எனக்குள்ள வந்துச்சு. அதனாலதான் அவங்க 2 பேரும் கூப்பிட்டு மனசார சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நீ நினைச்சதெல்லாம் சரிதாம்மா. ஆனா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு முறையே எல்லாத்தையும் பேசி நீ போயிருந்தா அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நீ மாட்டின அவங்க 2 பேரை மட்டும் கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்ட. அவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? அப்புறம் என்ன வேணும்? முத்து வேற யார் கூடயாவது வாழணும், வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்கினா அதுக்கு தடையா இருக்கிறது நான் தான். நானே தான் சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? நான் தான் மனசார சொல்றதா சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழலாம்ல. இப்போ ஒன்று சேர்ந்து சந்தோஷமா தானே வாழ்றாங்க. அப்புறம் என்ன? இப்ப நெட்டவழி அக்கா முத்து வீட்டில் தானே இருக்காங்க. அவங்க கூட தானே சேர்ந்து வாழ்றாங்க. ஆமாம்மா, நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா, முத்தியாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா, நாங்கள் 2 பேரும் பேசணும். அதுக்கப்புறம் என் பொண்ணை அங்கேயே தான் இருக்க சொன்னேன். இப்போ வரைக்கும் அங்கே தான் இருந்துட்டு இருக்கா. அவ்வளோதான், 2 பேரும் சந்தோஷமா வாழ்றாங்களே, அது போதும் எனக்கு. முத்துக்கு வாழ்க்கை வீணா போகக்கூடாது சொல்லிட்டு தான் நான் இந்த ஏற்பாடையே பண்ணிட்டு போனேன். ஏம்மா, அது எப்படிம்மா? உன்னை தான் ஊர் வழக்கத்துக்கு முன்னாடி தாலி காட்டினான். அதுக்கப்புறம் எப்படி என் பொண்ணு கூட அவன் சேர்ந்து வாழ முடியும்?
ஆ? ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோட சேர்ந்து குடும்பம் நடத்தணும் வாழணும் அப்படின்னு நினைச்சா முறையா தாலி கட்டிட்டு மனைவி ஆனதுக்கு அப்புறம் தான் வாழ முடியும். அப்படி இல்லாம வாழ்ந்தா அது நல்லா இருக்குமா? ஆமா, அந்த பொண்ணு எங்க வீட்டுல தான் இருக்கிறா. ஆனா முத்துவும் நெட்டவழியும் ஒண்ணு சேர்ந்துலாம் வாழல. அவங்க தனித்தனியா தான் இருக்கிறாங்க. இவன் தனியா தூங்குவான், நெட்டவழி தனியா தான் தூங்குறான். ஒரே வீட்டுல இருக்கிறாங்க தான் பேரு. ஆனா அவங்க ஒன்னாலாம் இல்லம்மா. என்ன சொல்றீங்க? அப்படியா? நான் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லம்மா, இல்ல, அவங்க 2 பேரும் தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் ஏன் இப்படி பண்றாங்க? நான் தான் தெளிவா சொல்லிட்டு தானே போனேன். அம்மாடியா, அவங்க 2 பேரும் ஓ வாழ்க்கை நினைக்கிறாங்கம்மா. ஓ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு 2 பேரும் ஒண்ணு சேராம இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உன்னை தாலி கட்டிட்டு எப்படி அந்த பொண்ணோட அவன் குடும்பம் நடத்த முடியும் சொல்லு பாக்கோம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? முத்து நெட்டவழியை கல்யாணம் பண்ணும், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பொண்ணா வாழ முடியும் அப்படின்னு சொல்றீங்க அதானே? ஆமாமா, ஆமா. இல்லனா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கன்னா கூட அவங்க 2 பேரும் ஒண்ணா வாழ்வாங்கம்மா. சரி, என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன்.